நேத்தே உன்கிட்ட என்ன சொன்னேன்? வாஷிங் மிஷின் ரிப்பேரு, காலையில துணி எல்லாம் துவைக்கணும்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க, ஆனா என்ன ஆனா அவன் தான் இழுத்துக்கிட்டு இருக்க? இந்நேரம் நீ துணி துவைக்க ஆரம்பிச்சிருக்கணும். கொடியில ஒரு துணியை கூட காணோம். இல்ல, துணிங்க நிறைய இருக்கு. அதுக்காக வெளியே இருந்த 4 பேரை உனக்கு உதவிக்கு கூட்டிட்டு வரட்டா? இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வாரம் ஃபுல்லா இங்க இருக்கிற எல்லாரோட துணியையும் நீதான் துவைக்கணும். ஒரு ஆளா நான் மட்டும் எப்படி துவைக்கிறது? ஒரு ஆளா எப்படி துவைக்கிறதா? இங்க எல்லாரும் எல்லா வேலையும் பங்கு போட்டுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்ன வசதியா? உனக்கு கொடுத்தது இந்த ஒரு வேலை தானே, அத கூட உன்னால செய்ய முடியலன்னா நீ போ போ போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ போ போ. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் எப்படி பேச சொல்ற? சரி, ஒண்ணு பண்ணு. துணி துவைக்கிற வேலை கஷ்டமா இருந்தா பாத்திரம் துலக்கிற வேலைய பாக்குறியா? துணியாவது ஒரு வேளை தான் துவைக்கணும், பாத்திரத்தை 3 வேளையும் கழுவி வைக்கணும். எப்படி வசதி? இல்ல வேண்டாம், நான் துணியை துவைக்கிறேன். அது அப்படி சொல்லு. அனாமிகா, எல்லாருமே எல்லா வேலையும் தான் செய்யணும். இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. மூஞ்ச பாரு பா. ஐயோ, எல்லாம் அந்த பிரபாவால தான் வந்திருக்கும். கண்டிப்பா அவதான் என்னை இப்படி போட்டு கொடுத்திருப்பா. என்ன இப்படி வேலை வாங்க வச்சுட்டாலே. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் பழிக்கு பழி வாங்குவேன். அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணுல